பேக் டு விஷ்மயா குடில். இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேங்க. நான் வந்து சென்னை வந்து 8 வருஷம் ஆகுது. ஆனா ஒரு நாக்குல அந்த ருசி நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து இது வரைக்கும் எந்த ஹோட்டல்லையுமே சாப்பிட்டதே கிடையாது. இப்ப ரீசெண்டா எங்களோட வெட்டிங் டே அன்னைக்கு வந்து நாங்க அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தோம். சரி கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனபிளான பிரைஸ்ல வந்து அவ்வளோ டேஸ்டான ஃபுட் வந்து நான் நிஜமா சென்னையில சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ ருசியா இருந்தது. நமக்கே பிளான் இல்லைன்னாலும் இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, எங்க ஹோட்டல்ல வந்து இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்களே டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு கிரீன் சட்னி வந்து இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு கிரீன் சட்னி நிஜமா நான் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ டேஸ்டா இருந்தது. ஏன்னா அது வந்து கையிலே 3 மணி நேரம் வந்து அவங்க அடிப்பாங்களாம். சோ அதனாலதான் மேடம் இந்த டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அங்க பில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப என்னால அந்த டேஸ்ட்டை வந்து மறக்கவே முடியல. நான் அவங்க கிட்ட கேட்டேன், உங்களோட ஹோட்டல் வந்து நான் ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அந்த ஹோட்டலுக்கு போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாள் ஆக போகுது. நான் வந்து லேட்டா தான் ரிவ்யூ கொடுக்குறேன். அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம். நான் மெனு நீங்க ஆஃப்டர்நூனோ இல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ வந்து நீங்க மெனு கேட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப்லயே வந்து அனுப்பி வைப்பேன். நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எல்லாருமே இது சொல்றதுதான். ஆனா எந்த அளவுக்கு செய்வாங்கன்னு தெரியாது இல்லையா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், அந்த ஹோட்டல் ரிவ்யூ பண்றோம் அப்படின்னோடனே ஃபுல்லுமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ஒரு சண்டே வந்து நாங்க சொன்னோம். நாங்க சொல்லி ஒரு 20 மினிட்ஸ்லயே வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பிரைஸும் ரொம்ப கம்மியா இருந்தது. இன்னொன்னு டெலிவரி காஸ்டும் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க. மினிமம் ஆர்டரும் இல்ல, நீங்க வந்து எவ்வளவுக்கு வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், மினிமமா இவ்வளவுதான் பண்ணணுங்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த 20 மினிட்ஸ்லயே வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருந்தது. ஒரு 2 பிரியாணி சொல்லியிருந்தோம், ஆனா அவ்வளோ இருந்தது, எங்களால சாப்பிடவே முடியல. சொல்ல போனா வந்து ஒரு 1.25 பிரியாணியை 2 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு அதோட அளவு. ஸோ எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. அவங்க வந்து டெலிவரி கொடுத்துடுவேன்னு சொன்னாங்க, அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் சொன்னேன். அதே மாதிரி வீட்டுக்கு வரப்பவும் நல்ல சுட சுட எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ இன்னைக்கு அந்த ஹோட்டலோட ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. இன்னொன்னு, இது வந்து கண்டிப்பா ஸ்பான்சர் வீடியோ கிடையவே கிடையாதுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளாவே எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது, நம்ம வந்து ஒரு நல்ல ஃபுட்டு நல்ல ஹோட்டலை வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கணும். ஸோ நான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுனால நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இல்ல வந்து அந்த ஹோட்டல்ல போய் நீங்களும் வந்து சாப்பிடலாம் இல்லையா. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ. ஸோ வாங்க அந்த ஹோட்டல்ல வந்து எப்படி எல்லாம் வச்சிருக்காங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த ஹோட்டலோட ஃபுட்டோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் ரொம்ப ரசித்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிடுறேன். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க, ரொம்ப பெருசாக இழுக்க மாட்டேன். டேபிளில் போன உடனே பார்த்தீங்கன்னா அழகாக அந்த காப்பர் டம்ளர் ப்ளஸ் வந்து அந்த மட்பாட்டில் ஆன வந்து ஒரு ஜக், வாட்டர் ஜக் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து கோலி சோடா வச்சுருந்தாங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கோலி சோடா வந்து குடிக்கிறேன். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எல்லாமே இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஹோட்டலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்லி லுக்காக இருந்தது. உங்களுக்கு ஹோட்டலில் இருக்கிற ஃபீல் வராது, வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்க எல்லாமே வச்சுருந்தாங்க. இன்னொன்று நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா சுட சுட அந்த காப்பர் டம்ளரில் வந்து வெந்நீர் கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க, இந்த தண்ணி குடிங்க, உங்களுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்கோட ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. நாங்கள் அப்போ கேட்டோம், எப்படி உங்களால் இவ்வளோ ஸ்பெஷல் கேர் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க வந்து அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. அதை தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குமே செப்பரேட்டாக ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு 5 வருஷ கனவு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஒரு ஓரமே கிடையாது, பிஸ்னஸ் பண்ண ஒரு ஆசை. பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் கேள்விப்பட சொல்ல முடியாது. பிரியாணி வேணும்னு பண்ணோம். அதுக்கு நாங்கள் நிறைய ப்ரிப்பேர் ஆகலை, எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரில. ஒரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஒரு ரைட்டா, ஒரு ஸ்வீட்டு, சப்பாத்தி, ஒரு நாப்கின் பேக்கர் வச்சு அப்படியே பேக் பண்ணி கொடுத்தோம். அப்போ வந்து எங்களுக்கு டைனிங் பண்ணினோம்னு எங்களுக்கு செய்கிற பெரிய ஆளாக இருக்கும். எங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுல ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். ஓகே, அதை ஃப்ளாப் ஆகிட்டோம். சரி, அது சரியான ஃபெயிலியர் தான். அதனால பாருங்க சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் தம்பிங்களா சூப்பர் எல்லாருமே பிரிஞ்சுட்டோம். பிரிஞ்சுட்டு நான் கேட்டரிங் ஸ்டூடெண்ட், நான் கிச்சன் பார்க்க கற்றுக்கிட்டேன். என் தம்பி கேஷியர் போயிட்டாங்க, இன்னொரு என் ஃப்ரெண்டு பர்ச்சேசிங்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 வருஷம் வச்சுட்டு இப்போ நிறையா தொப்பு மீன்ஸ்னு கேள்விப்பட்டோம். போய் சாப்பிட்டு பார்த்தோம், ஏதாவது புதுசாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்களே கிரியேட் பண்ணோம். ஃபுல்லாக நாங்களே கிரியேட் பண்ணிட்டு ஒரு இந்தியன் கிரேவி, பேசிக் கிரேவி எடுத்துக்கிட்டு
நாங்களே அப்படியே கிரியேட் பண்ணி ஒரு 5 தொக்கு எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தொக்கு எங்களுக்கு சாப்பிட்டு வேற எங்களுக்கு சாப்பிட்டா வந்து டேஸ்ட் வரக்கூடாது. ஸோ கிரியேட் பண்ணிட்டீங்க நீங்க. பக்காவாக கிரியேட் பண்ணுறோம். சூப்பர். யாருக்கும் தெரியக்கூடாது. சீக்கிரம் எங்களோட சீக்கிரம் வச்சுங்க. சாம்பார் ரசம் காரம் எல்லாத்தையும் இருக்கு. நீங்க ஒரு மீல்ஸ் சாப்பிட்டீங்க போயிட்டு ஓகே மட்டன் குழம்பு ஊற்றுறாங்க, மீன் குழம்பு ஊற்றுறாங்க. ஆனால் தொக்குன்றது வந்து எங்கள்கிட்ட இருக்குது. நிறைய பேர் இருக்குது, ஆனால் எங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. ஏன்னா நாங்களே பண்ணுவோம். வெளியே அரேஞ்ச் பண்ணுறாங்க. கிச்சனில் நாங்கள் சமைக்கிறோம். சமைச்சிருந்தாலும் நாங்களே சர்வீஸ் பண்ணுவோம். சமைச்சிட்டு சர்வீஸ் பண்ணும்போது உங்களோட ரியாக்ஷன் இருக்குது. ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடைக்கும். இப்போ நாங்களே எல்லாமே பார்த்துருக்கனால எல்லாத்தையும் பக்காவாக பார்த்துருக்கோம். பக்கத்து எப்படி தம்பி தான் பார்க்குறாங்க. ஓ சூப்பர். அப்போ குவாலிட்டி வைஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். சிக்கன் வாங்குறது சரி, மட்டன் வாங்குறது சரி, நாங்களே கடையை போய் பார்த்து தான் வாங்குவோம். யாரையும் வெளில ஆள் வச்சுக்கிறதே எல்லாமே நாங்களே பார்த்து பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இது ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். நீங்களும் ஃபேமிலியாக வரணுங்கிறது கிடையாது. நீங்கள் எப்படி இப்போ நாங்கள் எல்லாமே சாப்பிடுவோம். ஒரு எண்ணம் இருக்குல்ல எங்களுக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்கணும்ட்டு. அதுக்கு நல்ல சர்வீஸ் இருக்கும். ஃபுட்டு மட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருக்காது, சர்வீஸ் நல்லா இருக்கும். அதனால நாங்களே சர்வீஸ் பண்ணுவோம். ஸோ நாங்களும் அக்ரி பண்ணுறோம். லாஸ்ட் டைம் சாப்பிட்டப்ப ஹாஸ்பிட்டாலிட்டியில் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ ரெகுலர் கஸ்டமராக கூட மாறிட்டோம். நிறைய வீட்டுக்குலாம் ஹோம் டெலிவரி கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நைஸ் கேபிட்டல். நாங்கள் இங்கே சாப்பிட வந்தப்போ வந்து இங்கே எந்த செஃப்ஸ் இல்லை ஸ்டாஃப் எல்லாருமே வந்துட்டு இது பெஸ்ட்டாக இருக்கும், இந்த இது ட்ரை பண்ணி பாருங்க, இந்த ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி உங்களோட பெஸ்ட் என்னென்ன ஃபுட் அப்படின்றது நீங்களே சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எங்களோட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குக்கர் எல்லா குக்குமே நல்லா இருக்கும். அது வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா நானும் பார்த்தீங்கன்னா குக்கரில் வைப்பாங்க. நாங்கள் குக்கரில் வீட்டில் எப்படி செய்வோம் எல்லாமே ஹோம் ஸ்டைலில் தான் பண்ணுவோம். ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த மசாலா போடணும், அந்த மசாலா போடுறது, மிளகாத்தூள்லேருந்து மல்லித்தூள் முதல்ல நாங்களே அரைச்சி நாங்களே பண்ணுவோம். எதுவுமே பேக்கெட் போட்டு எதுவுமே பண்ணுவோம். ரொம்ப பெரிய விஷயமாச்சு இதெல்லாம் செய்யறது. ஆமாம், ஃபிஷ் ஃப்ரையே நாங்கள் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி தான் செய்வோம். ஒவ்வொன்றுமே மட்டன் சுக்கா நாங்கள் ஸ்பெஷலாக கொடுப்போம். காடை ஃப்ரை எங்களுக்கு செம்மையாக இருக்கும். யாராவது தொட்டு சாப்பிட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லஞ்சில் நாங்கள் அது மாதிரி கொடுப்போம். டின்னரில் டிஃப்ரெண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. இது எங்களுக்கு தெரியும். டின்னரில் பண்ணணும்னு ஆசை. அதில் கிரியேட் பண்ணுவோம். ஃபிஷ் லாபா. ஃபிஷ்ஷில் வந்து ஒரு லாபா பரோட்டா மாதிரி பண்ணி கொடுப்போம். மட்டனில் கீமா லாபா பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். சிக்கன் கீமா லாபா பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரான்ல லாபா பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் இட்டாலியன் டிலேட் எக் தோசை பண்ணி கொடுக்குறோம். அது எங்களுக்கு செம்ம டேஸ்ட் பண்ணவே கிடைக்காது சார். நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோம் அதெல்லாம். ஏன்னா நாங்களே கிரியேட் பண்ண விஷயம் அதெல்லாம். ஓகே, இப்போ சைனீஸ் வந்து எங்களோட மாஸ்டர் இருக்காரு. இப்போ நீங்கள் வந்துட்டு நான் ஏதாச்சும் ஒரு பார்க்காத டிஷ் எனக்கு வேணும், எங்கேயுமே இல்லாத டிஷ் உங்களுக்கு வேணும்னு செஞ்சுக்கணும்னா ஒரு 20 மினிட்ஸ் டைம் கேட்கும். அந்த 20 நிமிஷத்துல நீங்கள் எங்கேயுமே பார்க்காத மாதிரி ஒரு டிஷ் பக்காவாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் காட்டுற இப்போ சிக்கன் ஒரு டிஷ் எனக்கு பண்ணிக்கலாம். வித்தியாசம் எங்கேயுமே சாப்பிட முடியாது. ஒன்ஸ் தான் செய்யணும். சூப்பர். இன்னொரு கஸ்டமர் கூட கொடுக்குறது வாய்ப்பே கிடையாது. நான் அதோட முடிஞ்சு அடுத்த கஸ்டமர் வேற கேட்கும் நான் வேலை செய்ய ஸோ ஸ்பெஷாலிட்டி ஆஃப் இட்லி இந்தியா ரெஸ்டாரண்ட். ஆமாம், எங்கள் இட்லி இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி எனக்கு வித்தியாசமான நாங்களே செஞ்சு சூப்பர். வித்தியாசம் என்ன வேணும். ஸோ இன்னைக்கு நாங்கள் மகாராஜா மில்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். அதோட டேஸ்ட் ரிவ்யூ இப்போ எளிய விஷயமே மகாராஜா மில்ஸ் தான். இது வச்சு யாருமே ஃபுல் மகாராஜா சிங்கிளாக சாப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ அவங்க வந்து எப்படியெல்லாம் பெஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்க முடியுது, பெஸ்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப அமேசிங்காக இருந்தது அந்த டேஸ்ட்டெல்லாம். என்னால் இன்னுமே மறக்க முடியல நிஜமாக. ஸோ அதெல்லாம் எப்படி கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறது வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நாங்கள் வந்து ஒரு ஃபுட் சேலஞ்சும் பண்ணியிருக்கோம். அந்த ஃபுட் சேலஞ்சில் வந்து இந்த மகாராஜா மீல்ஸ் வந்து இது வரைக்கும் யாருமே சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடித்தோமா இல்லையா அப்படிங்கிறது அந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்ச டேஸ்ட்டில் வந்து ஒரு சேமியா கேசரி வந்து வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. அடுத்தது வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் வச்சுருந்தாங்க. அதுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு. ஸோ அதுக்கும் அடுத்தது வந்து அப்பளம். அந்த இலையே ஃபுல்லாகிடுச்சுங்க, அந்த அளவுக்கு வந்து கொடுத்தாங்க. இதோட ப்ரைஸை கேட்டிங்கன்னா நிஜமாகவே ஷாக் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியாத ஒரு ரேட்டு தான் இது கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பசும் நெய், அப்புறம் பருப்பு பொடி. நான் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு ஹோட்டலில் வந்து பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டது. நீங்கள் சில பேர் சாப்பிட்ருக்கலாம், ஆனால் எனக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வைக்கிறது வந்து மட்டன் சுக்கா, அதுக்கு அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை. அவங்க சொன்ன மாதிரியே ஃபிஷ் ஃப்ரை வந்து வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட் இருந்தது. அடுத்தது வந்து சிக்கன் ஃப்ரை, அப்புறம் காடை ஃப்ரை, இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அடுத்தது வந்து கருவாடு வந்து தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ தொக்குலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து மட்டன் தொக்கு, அடுத்தது வந்து சிக்கன் தொக்கு,
அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ப்ரான் தொக்கு வச்சுருந்தாங்க. தொக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து இவங்க ஒவ்வொரு தொக்குக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் காமிச்சிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து ரசம், சாம்பார், மோர் குழம்பு இதுவும் வச்சாங்க. அங்கே சாப்பிட வரவங்கள அவங்க எப்படி வெந்நீர் குடிக்காமல் விடுறது இல்லையோ அதே மாதிரி ரசம் சாப்பிடாமையும் விடவே மாட்டாங்க. முடிஞ்சிருச்சு, மகாராஜா மீல்ஸில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப லாஸ்ட்டாக 2 ஐட்டம்ஸ் கொண்டுட்டு வந்தாங்க. ஒன்று வந்து மட்டன் குழம்பு, இன்னொன்று வந்து மீன் குழம்பு. இது இல்லைன்னா எப்படிங்க அது வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. ப்ரைஸ் நிஜமாவே நீங்கள் அசந்து போயிடுவீங்க கேட்டிங்கன்னா. நான் வந்து திரும்பவும் எல்லா ஐட்டமையும் ஒரு தடவை சொல்லிடுறேன். காடை ரோஸ்ட், அதுக்கும் அடுத்தது வந்து மட்டன் சுக்கா, ஃபிஷ் ஃப்ரை, அடுத்தது சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, ஒரு கூட்டு, ஒரு பொரியல், வீட்டில் செஞ்ச டேஸ்ட்டில் வந்து ஒரு கேசரி, அதுக்கப்புறம் மட்டன் தொக்கு, சிக்கன் தொக்கு, அதுக்கு அடுத்தது ப்ரான் தொக்கு, ஒரு கருவாடு, அதுவும் வந்து தொக்கு ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. ரைஸ், பருப்பு, நெய், அப்பளம், ரசம், சாம்பார், மோர் குழம்பு, கோலி சோடா, அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நல்லா சுட சுட வெந்நீர். ஸோ அவங்க போடுறது எல்லாமே நீங்கள் போடுறது அன்பு கட்டளையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. நெய், பருப்பு, அடுத்தது ஒரு ஊறுகாய், இதெல்லாம் இதில் இருந்ததுங்க. அற்புதமான உணவை சாப்பிட்ட ஹோட்டலோட பேர் வந்து லிட்டில் இண்டியா, வடபழனியில் இருக்குது. லிட்டில் இண்டியா ஹோட்டலோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி போய் வாங்கிக்கோங்க. ஆர்டர் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரே ஒரு தடவை உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப அந்த ஹோட்டலில் போய் விசிட் பண்ணுங்கள். நான் சொன்னது ஒன்று கூட அங்கே வந்து மாற்றமாகவே இருக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் உண்மை அப்படின்னு உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஃபுட் சேலஞ்சாக போடுறேன். இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட அந்த வீடியோவில் உங்களுக்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நல்ல ஃபுட்டை, குவாலிட்டியான ஃபுட்டை, தரமான ஃபுட்டை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.